ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் கைட்ஸ், எப்படி இருக்கீங்க? சோமா இருப்பீங்க என்று நம்புகிறேன். நானும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சோமாத்தான் இருக்கிறேன். அதாவது நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு புதிய ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் சமோசா எப்பயுமே பொரிச்சு தான் சாப்பிட்றவங்களா இருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக எப்படி இந்த சமோசாவை நாங்கள் பொரிக்காமல் எப்படி இதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு காட்டுறதுக்குன்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் அதுக்கு தேவையான அந்த கீமாவை செஞ்சு கொள்வோம். அதுக்கு தேவையான அந்த கறியை செய்கிற எப்படி என்று சொன்னால், முதல்ல கிழங்கு நீங்கள் என்ன செய்ய, இப்படி சின்ன சின்ன பீஸுகளாக வெட்டி அதுக்கு உப்பு மிளகு சேர்த்து நாங்கள் இதை கொஞ்சம் அப்படி அவிச்சு கொள்ள போகிறோம். ஏன் நாங்கள் இப்படி அவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யோசிப்பீங்க அதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். நீங்கள் யோசிப்பீங்க நீங்கள் அந்த கிழங்கை ஃபுல்லாக போட்டு அவிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்லபடியாக நல்ல டேஸ்ட்டாக வரும். இதுக்கு நாங்கள் என்ன செய்ய, இதை வேக வச்சு போட்டு அது தண்ணி இப்படி வற்றி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கு 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொண்டால் அந்த காரத்துக்கு ஏற்றாற்போல் இருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஒனியனையும் அதில் பச்சை மிளகாய், மற்றது உப்பு மிளகு இவைகளை சேர்த்து நன்றாக இன்னும் கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கும் வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஒயில் படுத்தவே தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு மாவி எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு என்ன செய்யணுமென்னா, பச்சை நீர், குளிர்ந்த நீர், சும்மா நீங்கள் சூடான நீர் சேர்க்க வேணாம். நன்றாக அதை படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்க வேணும். அதை கொஞ்சம் நேரம் வைத்து மூடி வைத்து விட்டு எடுத்து இப்படி ஒவ்வொன்றாக நாம் என்ன செய்ய போகிறோம். எனக்கு இது ஈஸியான முறை, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் வேறு முறைகள், அப்படியும் செய்து பாருங்கள். ஆனால் எனக்கு இது ஈஸியாக இருந்ததுனால நான் இந்த விதத்தில் நான் செய்கிறேன். இப்படி ஒவ்வொரு உருளைகளாக நான் வச்சுட்டு அதை ஒவ்வொன்றாக அரைச்சி ரொட்டி கல்லில் போட்டு இப்படி கொஞ்சம் சின்ன மீடியம் நெருப்பில் இருக்கணும். அப்போ தான் அது தீயாது. ஏன்னா நாங்கள் இதில் கறியை வச்சு நாங்கள் இதை திருப்பி என்ன செய்ய போகிறோம், இந்த ரொட்டி கல்லில் போட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக இது 2 பக்கமும் நாங்கள் தாவையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை என்ன செய்கிறோம், அந்த கறியை வைக்கணும் தானே, அந்த கறியை வச்சு நாங்கள் கொஞ்சம் ஒட்ட வேணும், இல்லைன்னு சொன்னால் அது பிரிஞ்சிடும். அதனால் நான் கொஞ்சம் மாக்கு தண்ணியை படுத்தி கொஞ்சம் பசப்போடு செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ இதை நான் என்ன செய்கிறேன், இப்போ கறியை வச்சு கணக்காக நான் கத்தியை வச்சு கொஞ்சம் வெட்டி கொண்டேன். கொஞ்சம் ஒரு சேப்புக்கு வெட்டி கொண்டேன். வெட்டிட்டு இப்படி சமோசா மடிக்கிறது போலேயே நாங்கள் இதை மடிச்சுட்டு கொஞ்சம் இப்படி மாவை பூசி என்ன செய்கிறேன், இப்படி ஒட்டி கொண்டு சொன்னால் நன்றாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறேன், இப்படி எல்லா சமோசா இதை நீங்கள் பொரிச்சும் எடுக்கலாம். இதுலேயும் பெரிய அளவில் எண்ணெய் குடிக்காது என்றாலும் அந்த எண்ணெய் சாப்பாட்டை நாங்கள் கொஞ்சம் தவிர்ந்து கொள்கிற மட்டுக்கும் நல்லா இருக்கும் என்றதால், நோன்பு வருது தானே, நோன்பு காலத்தில் நாங்கள் எப்படியுமே இந்த ஷோர்டீஸ் எப்படியுமே நம்மளோட வீட்டில் இருக்கும். ஏன்னா ஷோர்டீஸ் இல்லாமல் நோன்பு துறக்கிறது எங்களுக்கு பத்தியம் இல்லாமல் இருக்கும். அதால் நீங்கள் நிறைய சமோசாவில் செஞ்சு சாப்பிட்ற நேரம் நீங்கள் பொரிக்காதீங்க. பொரிக்காமல் நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் தன்மை இல்லை தானே, அதால் மிகவும் அருமையான ஒரு ரெசிபியாகத்தான் இது இருக்குது. எங்கள் வீட்டில் நான் எப்பயுமே ரமலான் மாதம் வந்தால் இதைத்தான் தினமும் நாங்கள் செஞ்செடுப்போம். அப்போ நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சு இதை ரொட்டி கல்லில் வச்சு நாங்கள் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. அப்போ எனக்கு அதை போட்டுக்கொள்ள எல்லாம் இருக்குது. இப்படி 2 பக்கமும் ஒரே மாதிரி சின்ன மீடியம் நெருப்பில் தான் வச்சு நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இது ஒரு அருமையான ஒரு ரெசிபி. நீங்கள் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் விருப்பமாக இருக்கும். இதே போல் இன்னொரு ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஷாமிலாஸ் ஃபேமிலி.